வணக்கம். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, பஞ்சமி திதி, புனர்பூச நட்சத்திரம். எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமைங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். நல்ல நேரம் உண்டு. காலை 9 to 10:15. மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், அசட்டு தைரியம், பிடிவாதம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் 4, தெற்கு வெள்ளை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சகசர பாகுவே போற்றி. சகசர பாகுனா யாரு? சூரியன். 1000 கைகள் உடையவன். சகசர பாகுவே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. கோயில்ல உட்காந்து படிச்சு பார்ப்பது நல்லது. அரை மணி நேரமாவது. இந்திர நீலம்ங்கிற பகுதி. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. விருச்சிகம், தனுசு, மீன ராசிக்கார நேயர்களே, நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தசகனே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். திருப்பூர் கிருஷ்ணன் சீரடி சாய்பாபா பத்தி எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. பி சுவாமிநாதன் காஞ்சி பெரியவர் பத்தி எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. ஏழை எளியவர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, பசி ஆத்துங்க. குறிப்பாக பச்சை நிற உணவாக இருப்பது நல்லது. கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், பச்சை பயிறு சாதம். ஏன்னா பச்சை புதனுக்கு உகந்த நிறம். அதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமா விளக்க முடியாது. அறிவியலை தாண்டி உண்மைகள் இருக்கிறன. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை செய்யுங்க. ஜெயகிரியில இல்லையோ தோற்க மாட்டீங்க. அவ்வளவுதான். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம் அதிகமாக இருக்கிறது. கவனம், நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சகசர பாகுவே போற்றி. சகசர பாகுனா யாரு? சூரியன். 1000 கைகள் உடையவன். சகசர பாகுவே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. கோயில்ல உட்காந்து படிச்சு பார்ப்பது நல்லது. அரை மணி நேரமாவது. இந்திர நீலம்ங்கிற பகுதி. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. விருச்சிகம், தனுசு, மீன ராசிக்கார நேயர்களே, நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தசகனே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். திருப்பூர் கிருஷ்ணன் சீரடி சாய்பாபா பத்தி எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. பி சுவாமிநாதன் காஞ்சி பெரியவர் பத்தி எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. ஏழை எளியவர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. காக்கைக்கு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, பசி ஆத்துங்க. குறிப்பாக பச்சை நிற உணவாக இருப்பது நல்லது. கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், பச்சை பயிறு சாதம். ஏன்னா பச்சை புதனுக்கு உகந்த நிறம். அதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமா விளக்க முடியாது. அறிவியலை தாண்டி உண்மைகள் இருக்கிறன. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை செய்யுங்க. ஜெயகிரியில இல்லையோ தோற்க மாட்டீங்க. அவ்வளவுதான். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். திருஷ்டி இருக்கு. நவகிரக சன்னிதியில சூரியனுக்கும் புதனுக்கும் வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போடுங்க. வேற சில பிரார்த்தனைகள் சொல்றோம். வெற்றி, உயர்வு. அனுகூலமான எண் 5, 6, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. புத்தி வளர்வதற்கு உதவி செய்யுங்க. புதன் புத்திக்குரியவன். அதனாலதான் அவனுக்கு புதன் பேரு. நவ கிரகங்களிலேயே அதிக புத்தி உடையவன் புதன். ஆமா. சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் உங்க திருஷ்டியை குறைச்சிரும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, அதை குறைக்கும். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீம்பு, சிக்கல் இருக்கிறது. வழிபாடு முக்கியம், நிதானம். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போடணும். பொறுமை, நிதானம், கவனம். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சகசர பாகுவே போற்றி. சகசர பாகுனா யாரு? சூரியன். 1000 கைகள் உடையவன். சகசர பாகுவே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. கோயில்ல உட்காந்து படிச்சு பார்ப்பது நல்லது. அரை மணி நேரமாவது. இந்திர நீலம்ங்கிற பகுதி. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. காக்கைக்கு
சோறு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. விருச்சிகம், தனுசு, மீன ராசிக்கார நேயர்களே, நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தசகனே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். திருப்பூர் கிருஷ்ணன் சீரடி சாய்பாபா பத்தி எழுதியிருக்கார், படிச்சு பாருங்க. பி சுவாமிநாதன் காஞ்சி பெரியவர் பத்தி எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. ஏழை எளியவர்களுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, பசி ஆத்துங்க. குறிப்பாக பச்சை நிற உணவாக இருப்பது நல்லது. கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், பச்சை பயிறு சாதம். ஏன்னா பச்சை புதனுக்கு உகந்த நிறம். அதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமா விளக்க முடியாது, அறிவியலை தாண்டி உண்மைகள் இருக்கிறன. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை செய்யுங்க, ஜெயகிரியில இல்லையோ தோற்க மாட்டீங்க, அவ்வளவுதான். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயகிரிங்க. உங்க பிறகு பலமான தைரியம், சுறுசுறுப்பு, சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரும். அனுகூலமான எண் 4, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, புத்தி வளர்வதற்கு உதவி செய்யுங்க. புதன் புத்திக்குரியவன், அதனாலதான் அவனுக்கு புதன் பேரு. நவ கிரகங்களிலேயே அதிக புத்தி உடையவன் புதன். ஆமா, சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் உங்க திருஷ்டியை குறைச்சிரும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, அதை குறைக்கும். கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். உங்க பொறுமை, நிதானம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். வழிபாடு முக்கியம். ஏன்? சூரியனும் புதனும் உங்களுக்கு முக்கியம். அவங்களுக்கு நவகிரக சன்னிதியில தீபம் போட்டுருங்க, நல்லது. இன்னைக்கு சூப்பர். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, புத்தி வளர்வதற்கு உதவி செய்யுங்க. புதன் புத்திக்குரியவன், அதனாலதான் அவனுக்கு புதன் பேரு. நவ கிரகங்களிலேயே அதிக புத்தி உடையவன் புதன். ஆமா, சிக்கனம் பார்க்காம காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் உங்க திருஷ்டியை குறைச்சிரும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, அதை குறைக்கும். துலா ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. ஜெயிக்கிறீங்க, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, சந்தோஷமா இருக்கீங்க, பிரமாதம், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் புதனே போற்றி, புஷ்கரமே போற்றி, புவனே போற்றி, புவனே போற்றி, பித்ருக்களை போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். குமர குருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா திருஷ்டி இருக்காது உங்க மேல. உங்க மேல வைத்தறிச்சல் இருக்கு, அது குறையும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பகல் 1:30 வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். 1:30 மணிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. ஆமா, 1:30 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும், கேட்டை, அனுஷம், விசாகம் 3 பேருக்கும் பகல் 1:30 வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. அதுக்கப்புறம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. உங்க சுறுசுறுப்பு ஜெயிக்கும் 1:30 மணிக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. தனுசு ராசிக்கார நேயர்களே, பகல் 12 மணில இருந்து மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. பகல் 12 மணிக்கு முன்னாடி நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் சிறப்பா இல்ல, வீண் செலவு, வீண் கவலை வரும், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். பகல் 12 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் 3 நட்சத்திரத்துக்கும் இல்லை, அசைவுணவு வேண்டாம், ஜாக்கிரதை. பகல் 12 மணிக்கு முன்னாடி பரவாயில்ல. மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரத்துக்கும் பகல் 12 மணில இருந்து மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யல, சந்திராசிரமம், ஜாக்கிரதை. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, கலகிறீங்க, நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் புதனே போற்றி, புஷ்கரமே போற்றி, புவனே போற்றி, புவனே போற்றி, பித்ருக்களை போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும்.
நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா திருஷ்டி இருக்காது உங்க மேல வைத்தறிச்சல் இருக்கு, அது குறையும். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதமான நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாக, உங்களோட பிறவி பலமான நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் புதனே போற்றி, புஷ்கரமே போற்றி, புவனே போற்றி, புவனே போற்றி, பித்ருக்களை போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். குமரகுருபரர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா திருஷ்டி இருக்காது உங்க மேல வைத்தறிச்சல் இருக்கு, அது குறையும். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. என்னங்க சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க 5 நாளா? ஆமா, இன்னைக்கு வரைக்கும் சரியில்லை. நிதானம், கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், பொறுமை. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னிதியில தீபம் போட்டுருங்க. மொத்தத்துல இன்னைக்கு சிறப்பா இல்ல, வழிபாடு முக்கியம். தொடர்ச்சி 5 நாட்கள் உங்களுக்கு சிறப்பா இல்லதான், நாளையில இருந்து மாறிடுது. அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணலாம். நேயர்களே, ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், மிதுனம், கன்னிராசிக்கார நேயர்கள், புதன்கிழமை பிறந்தவர்கள், இங்கிலீஷ் தேதி 5 அல்லது 14 அல்லது 23 தேதிகளிலே பிறந்தவர்கள், சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னிதியில வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போடுறது நல்லது. கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி படித்து பார்த்தால் புத்தி தெளிவாகும், உயர்வு வரும். குடும்பத்துல ஒருத்தராவது மாலை நேரத்துல அம்மன் கோயில்ல போய் ஓம் வராகியே போற்றி, வாசிகியே போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது நல்லது. இன்று பஞ்சமி திதி, வராகிக்கு உரிய திதி, அதனால சொல்றோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.